அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரக்க குணத்தை பற்றி தான் நாம் இந்த ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். இரக்க குணம் என்றால் இந்த சமுதாயத்தின் மீது அவர்கள் காட்டிய இரக்கம், இந்த மனித குலத்தின் மீது அவர்கள் காட்டிய பரிவு, குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்கள் மீது அவர் காட்டிய கருணை, அதைத்தான் நாம் இந்த ஜும்மாவிலே பார்க்கணும். அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் திருமறையிலே நமக்கு ஒரு வசனத்தில் எடுத்து சொல்லுகிறான். லஅல்லக பாகியுன் நஃப்ஸக, இந்த இறை செய்தியை இந்த மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்ற காரணத்தால் உடனே அழித்துக் கொள்வீர் போல் இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன கேட்குறான்? நபியை பார்த்து, நீங்கள் இப்படி கவலைப்படாதீங்க, தன் ஆடியவங்களை அல்லாஹ் நேர்வழி செலுத்துகிறான், தன் ஆடியவங்களை அல்லாஹ் வழிகேட்டில் விடுறான். அதனால் இப்படி நீங்கள் கவலைப்பட்டு உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ள வேண்டாம், கவலையால் உங்கள் உயிர் போய்விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை பற்றி திருமறையில் இப்படி ஒரு வசனத்தில் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரிய இந்த ஷிர்கான வேலையிலிருந்து இந்த மனித சமுதாயம் மீண்டு வர வேண்டும் என்றெல்லாம் மனித குலத்தின் மீது தீர்க்க முடியாத கருணையும் அன்பும் இருந்ததாக அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். இல்லைன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்துவானா, நீங்கள் கவலைப்படுவது மூலமாக உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்து கொண்டு விடுவீர்கள் போல் இருக்கிறது. அவ்வளோ ஒரு கவலை, சாதாரண கவலை இல்லை. நாம் கூட கவலைப்படுவோம், இந்த மக்களை நேர்வழி பெறணும், இவங்க ஹிதாயத்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கணும், இவங்களும் தௌஹீது பக்கம் வரணும்னு சொல்லி தான் நாமளும் கவலைப்படுறோம், தாவா செய்கிறோம், அதுக்குண்டான முஸ்லிம்களை எடுக்கிறோம். நம்முடைய கவலை என்பது நம்முடைய உடலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கவலை கிடையாது. ஒரு தாயை விட்டு ஒரு பிள்ளையை பிரித்து எடுத்து கொண்டு போயிட்டான், கடத்தி கொண்டு போயிட்டான். அப்போ அந்த தாய் எப்படி வேதனை அடைவாங்க, எப்படி நினச்சி உருகுவாங்க. அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் இந்த உம்மத்தை நினச்சி அழுதுருக்கிறாங்க துக்கத்தால். அப்போ அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்றாடி தொழுது கேட்டிருக்கிறாங்க, இந்த சமுதாயத்துக்கு நேர்வழி கொடு என்றெல்லாம். அல்லாஹ் அதனால தான் என்ன செய்யணும், கவலையால் உயிர் போயிட வேண்டாம், ஏன்னா தன் நாடியவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்துருவான், தன் நாடியவங்களை வழிகேட்டில் விடுவான். அதனால் நீ உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம் நபியே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அவங்க இந்த சமுதாயத்தின் மீது கொண்டிருந்த கவலையை வெளிப்படுத்தக்கூடிய வசனம் இது. அவங்க சும்மா பேருக்கு கடமைக்கு தாவா பண்ணலை. ஒரு காரியத்தை, ஒரு வேலையை சிலர் கடமைக்காக செய்வாங்க, சிலர் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்வாங்க. அதுதான் என்றைக்குமே நிலைக்கும். ஒரு சமூகத்தின் மீது கவலை இருந்ததுனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல தாவா பண்ணும்போது அந்த சமுதாயம் அவர்களை அவமதிக்கிறது, அவர்கள் மீது ஆத்திரப்படுகிறார்கள், அவர்களை அடித்து தாக்குகிறார்கள், இழிவுபடுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. நாமளும் தாவாக்கு போகிறோம், போகிற இடத்துல நமக்கு எதிர்ப்பு இல்லை, கடுமையான நம்ம ஒரு சொல்லாலேயோ செயலாலேயோ தாக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்துக்கு நாம் போய் நிற்கிறதுக்கு அடுத்த முறை எத்தனை பேர் முன்னுருவாங்கன்னு தெரியாது. பொதுவாக அடியை கூட தாங்கிடலாம், அந்த சொல்லடியை தாங்க முடியாது. இழிவுபடுத்துறது, கேவலப்படுத்துறது, இதுபோல சூழல் நமக்கு ஏற்பட்டால் நம்மளில் எத்தனை பேர் தாவால இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாம் சமூகத்தில் ஒரு ஜனநாயக அடிப்படையில் அவங்கவுங்க மதத்தை அவங்க பிரச்சாரம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு சலுகையில், அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பில், நம்முடைய பகுதிக்குட்பட்ட நமக்கு தெரிந்தவங்களுடைய வட்டாரங்களில் நாம் போய் பயான் பண்ணிட்டு வந்துடுறோம். அது தியாகம் தான், அது உழைப்பு தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்தது அப்படி செய்யலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது சந்தித்து தாவா செய்து விட்டால், அது அங்கே உள்ள எதிரிகளுக்கு தெரிந்து விட்டால் அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடமாட்டானுங்க. ரசூல்லா அந்த ஊர் மக்களுக்கு பயந்து தான் எங்கே இருக்கிறேன்னு மக்களுக்கு தெரியாத அளவுக்கு தலைமறைவான வாழ்க்கையை தான் ரசூல்லா மக்களை வாழ்ந்தாங்க. அதனால தான் வெளியூர்லேருந்து ஒரு சஹாபி ரசூல்லாவை சந்திக்க வந்த நேரத்தில் கூட யாருக்கிட்டுமே ரசூல்லாவை கேட்டு விசாரிக்க முடியல. மக்காவில் தங்கியிருந்தார் இல்லையா, அப்போ அலி அவர்களாக நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்கன்னு கேட்டு அதுக்கு பிறகு 3 நாள் கழிச்சு தான் ரசூல்லாவை கூட்டிகிட்டு போய் இப்போ சந்திக்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய பிரச்சாரம் ரகசியமாக இருந்தது, வெளிப்படையாக செய்ய முடியாது. எந்த அளவுக்கு வெளிப்படையாக செய்ய முடியலன்னா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊரில் சமூக பரிஷ்காரம் செய்து மக்காவில் இருக்கக்கூடிய அபுதாலிப் எனக்கூடிய கணவாயில் கொண்டு போய் தள்ளிட்டானுங்க. 2 மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் அங்கே தான் நீங்கள் வாழணும், ஊருக்குள்ளே வரக்கூடாது, இவங்ககிட்ட யாருமே தொடர்பு வைக்கக்கூடாது, குடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை சமூக பரிஷ்காரம் செய்து அங்கே இருக்கக்கூடிய ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அவுட் ஆஃப் சிட்டியில் கொண்டு போய் ரசூலுல்லாஹை தள்ளிட்டாங்க. அப்போ அங்கே உணவு கிடையாது, வியாபாரம் கிடையாது, எலும்பு இறைச்சி இருக்கு பாருங்க, அதில் கிடக்கிற தோலை தான் பிரித்து எடுத்து சுட்டு சாப்பிட்டதாக ஹதீஸில் பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய இலைதலைகளை அதை பிடுங்கி எடுத்து அதை சுட்டு சாப்பிட்டதாக, அதை கரைச்சி குடித்ததாக, இப்படி தான் அவங்க வயிற்ற கழுவிருக்கிறாங்க. இந்த மாதிரி 3 வருட காலத்துக்கு மேலாக ஒரு பள்ளத்தாக்கில் இரவு பகலுமாக ஒரு கூடாரம் கிடையாது, ஒதுங்க இடம் கிடையாது, ஒட்ட வெளி காட்டில் அந்த பாலைவன நிலப்பரப்பில் கடுமையான வெயில், கடுமையான குளிர், எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத, உணவுக்கு வழி இல்லாத இதுபோல சிரமத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்குள்ளே சந்திச்சுட்டு இருந்தாங்க. ரமலான் மாதம் அந்த ஹஜ்ஜி மாதம் வரும்போது மட்டும் என்ன செய்வானுங்கன்னா, அந்த ஹஜ்ஜோடைய மாதத்தில் இவங்களை கண்டுக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா வெளியூர்காரங்களாம் உள்ளூருக்கு வருவாங்க, என்னடா இந்த மாதிரி போட்டு உள்ளூரில் இந்த மாதிரி ஜெயில் மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருக்கிறீங்களே என்று 4 பேர் கேட்டுருவாங்களேன்னு அச்சப்பட்டு என்ன பண்ணானுங்கன்னா அந்த ஹஜ்ஜி மாதத்தில் மட்டும் ரசூலுல்லாஹை கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அதுபோல் நேரங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்காவாசிகளோடு அந்த மாதிரி வெளியூர்லேருந்து ஹஜ்ஜி செய்ய வராங்கல்ல, அவங்கள பொறுக்கி எடுத்து ரகசியமாக அவங்க இடத்துல பேசி யாருக்குமே தெரியாமல் இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் தூங்கின பிறகு ஒருத்தர்கிட்ட போய் தாவா பண்ணி ஆரம்பத்தில் ஒரு 12 பேரை ரசூலுல்லாஹ் உருவாக்குறாங்க. அந்த 12 பேர் அன்சாரிகளை உருவாக்கி அவர்கள் போய் மதீனாவுக்கு அந்த தகவலை சொல்லி அங்கே தாவா பண்ணி அதுக்கு அடுத்ததான் ஒரு அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வரும்போது ஒரு 70 பேர் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா இருந்தது. அப்போ இது வந்து ஒரு கடமைக்கு செய்கிறவன் இப்படி செய்வானா? கடமைக்கு செய்கிறவங்க செய்ய மாட்டாங்க, ஊழியத்துக்கு செய்கிறவங்களும் இப்படி செய்ய மாட்டாங்க. யாரால செய்ய முடியும் கேட்டால், இந்த சமூகத்தின் மீது கடுமையான அக்கறையும் பேரார்வமும் கவலையும், இந்த உம்மத்து நேர்வழி பெற வேண்டும், அடிமைதனத்திலிருந்து விடுபட வேண்டும், சமத்துவம் வளர வேண்டும், சகோதரத்துவம் ஏற்பட வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய வறுமையும் பழிவாங்கும் உணர்ச்சியும் குழிதோண்டி புதைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வெறியுடன் செயல்படக்கூடிய ஒருத்தரால் மட்டும்தான், இவர்களை நேர்வழிப்படுத்துவதுதான் என்னுடைய உன்னத கடமை என்று கங்கணம் கட்டி திரிந்த ஒரு நபரால் மட்டும்தான் இப்படியெல்லாம் வந்து தாவா செய்ய முடியும். அதனால தான் அல்லாஹ் சொல்றா, லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்காக ஒரு தூதர் வந்திருக்கிறார். அசீசுன் அலைக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அசீசுன் அலைக்கும் அனைத்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கவலை அளிக்கிறது. இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறது, அன்னைக்கு சாதியின் பிடியில் இருந்தாங்க, வறுமையின் பிடியில் இருந்தாங்க, தீண்டாமை பிடியில் இருந்தாங்க, அடிமையாக்கப்பட்டு இருந்தாங்க, ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தாங்க. அப்போ இது போல சமுதாயத்தில் நடந்த அந்த இழி நிலைமைகளை, அங்கு நடந்த வறுமைகளை, அங்கு இருந்த தீண்டாமையை எல்லாம் பார்த்து வெகுண்டெழுந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வந்து மனசளவில் கஷ்டப்படுறாங்க. அல்லாவே அதான் சொல்றான், மானிக்கும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு வருத்தம் அளிக்கிறது. ஹரிசுன் அலைக்கும், உங்கள் மீது பேர் அக்கறை உடையவராக இருக்கிறார், உங்கள் மீது கருணை உடையவராக இருக்கிறார். பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம், உங்கள் மீது இரக்கமும் உங்கள் மீது கருணையும் உடைய நபியாக இருக்கிறார். எத்தனை வார்த்தை அல்லாஹ் போடுறான் பாருங்க. நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கவலை அளிக்கிறது, உங்கள் மீது அக்கறை உடையவராக இருக்கிறார், உங்கள் மீது கரிசனமும் உங்கள் மீது கவலையும் படுகிறார். இத்தனை பண்புகளும் யாருக்குரிய பண்பு? பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம். ரவுஃபுர் ரஹீம் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்து. ரவுஃபுர் ரஹீம் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்து, அல்லாஹ்வுடைய தன்மை. அது மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவது, கருணை காட்டுவது அல்லாஹ்வுடைய தன்மையை தன்னுடைய நபிக்கு இருப்பதாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அப்போ இவ்வளவு இரக்கமும் இத்தகைய மனிதர்கள் மீது பரிவும் அவர்களின் மீது கட்டுக்கடங்காத பாசமும் ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது காட்டக்கூடிய பேரன்பும் இந்த சமூகத்தின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்ததனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இந்த மக்களிடத்தில் இந்த தாவாவை கொண்டு போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க இல்லையா, போன பிறகு கூட
அங்கே வந்து அவங்களுக்கு அல்லாஹ் பல கட்ட தரஜாக்களை கொடுக்கும். அவங்கள வந்து ஒரு அதிகாரத்தில் அல்லாஹ் அமர வைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க, ஆன்மீக தலைவராக இருக்கிறாங்க, அரசியல் தலைவராக இருக்கிறாங்க, போர்படை தளபதியாக இருக்கிறாங்க. பன்முகத்தன்மை கூடிய பல துறையில் அல்லாஹ்வுடைய தூதர் கால் பதித்து வெற்றி பெறுறாங்க. எல்லா துறையிலும் கால் பதிச்சிருக்கிறாங்க. எல்லா துறையிலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஆளுமை திறமையோடு இருக்கிறாங்க. அப்போ வந்து அன்னைக்கு உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டால் ஒரு மாத தொலைவில் இருக்கக்கூடிய சிற்றரசுகள், பேரரசுகள், மன்னர்கள் எல்லாம் முகமதனுடைய பேர் கேட்டாலே அங்கே அவனுங்களுக்கு வயிற்றில் புளிய கரைக்கும். ஏன்னா அவ்வளவு வந்து, ஏன்னா மற்ற நாட்டு மன்னர்கள்லாம் தங்களுடைய சிப்பாய்களை, இராணுவ வீரர்களை கூலிக்கு மாரடிக்கிறவனாக தான் வச்சுருப்பான். உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கிற இராணுவ வீரனாக இருந்தாலும் கூலிக்கு மாரடிக்கக்கூடியவர்கள், அவ்வளோதான். பணம் கொடுத்தா வேலை பார்ப்பான். சம்பளம் இல்லைன்னா எந்த இராணுவ வீரனாச்சும் வேலை பார்ப்பானா? பார்க்க மாட்டான். அதில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஓடி போயிடுவான். ஆனால் ரசூலுல்லாஹ்கிட்ட இருக்கக்கூடிய அந்த படை எப்படிப்பட்ட படைனா ஹிஸ்புல்லா, அல்லாஹ்வுடைய படை. யாருடைய படை? அல்லாஹ்வுடைய படை. அல்லாஹ்வுக்காக தங்களுடைய உயிரை, தங்களுடைய உடைமையை, தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய சுக துக்கங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க வந்த ஒரு கூட்டம். அதனால தான் அந்த படையுடைய பேரை கேட்டால் உலக நாடுகள் அன்னைக்கு அரண்டு மிரண்டு போனார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் வந்து ஒரு தியாக உணர்வோடு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மனிதாபிமானத்தினுடைய உச்சாணியில் இருந்தாங்க. இவர்களை போன்ற ஒரு தலைவர் இனி உலகத்தில் தோன்ற முடியாது, பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மக்காவில் ரசூலா மக்கா விட்டு மதீனாவுக்கு போன உடனே மதீனாவில் இருக்கிற ரசூலாவை எதிர்த்து மக்காவில் போர் படை திரட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை விடக்கூடாது, முகமதை விடக்கூடாது, ஒழிச்சு கட்டணும், இதோடு அவருடைய சாம்ராஜ்யத்தையே அழிச்சிடணும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு மக்காவிலிருந்து படை திரட்டி மதீனாவை நோக்கி வராங்க. மதீனாவுக்குள்ளே வர விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பத்ரிலேயே வைத்து இவர்களை மடக்கி யுத்தம் செய்து இவர்களுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மக்களிடத்தில் கணக்கெடுக்கிறாங்க, அபிப்பிராயத்தை கேட்குறாங்க. அப்படி இப்படின்னு ஒரு 300 பேர் திரள்றாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வாணிப குழுவை மடக்குவதற்கு தான் வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபு சுஃபியான் தலைமையில் வந்த வியாபார குழு இருக்கு பாருங்க, சரக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு மக்காவுக்கு போய் வியாபாரத்துக்காக வேண்டி கொள்முதல் செஞ்சுட்டு போகிற அந்த வணிக குழுவை முடக்குவதற்கு தான் யார் வரா? சஹாபாக்கள். ஒரு 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வராங்க. வந்த இடத்துல அல்லாஹ் உத்தரவு போட்டுத்தான், நீங்கள் வந்து அவங்கள போர் மூலமாக அவர்களை அடக்க வேண்டும் என்று அல்லாஹ் போர் மூலமாக தான் அவங்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று உத்தரவு போட்ட அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு தயாராகிறாங்க. அப்போ போருக்கு போகிறதுக்கு சஹாபாக்களுக்கு சரியான தளவாடங்கள் கிடையாது, சரியான ஆயுதம் வேணும்ல, பயிற்சி வேணும்ல, உடலில் பலம் வேணும்ல, எதுவுமே இல்லை. நோன்பு காலம், நோன்பு வச்சுருக்கிறாங்க, போதிய வாகனம் இல்லை, தளவாடங்கள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, தயாரிப்புகள் இல்லை, உணவு இல்லை, கடுமையான வெயில், எப்படி போய் போர் செய்கிறது? ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்தது மொத்தமே 30 ஒட்டகம் தான். 30 ஒட்டகத்தில் 300 பேரை ஏற்றிக்கிட்டு போகணும். எப்படி ஏற்றிட்டு போக முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஒரு பைக்கில் கூட 3 பேர் உட்காந்து போயிடலாம், 4 பேர் உட்காந்து போகலாம், 5 பேர் உட்காந்து போகலாம். ஒட்டகத்தில் 2 பேர் மேலே உட்கார முடியாது. அந்த திமிழுக்கு இடையில் இருக்கிற அந்த இடத்துல 2 பேர் தான் உட்கார முடியும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா 30 ஒட்டகத்தை ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேராக பிரிக்கிறாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேராக பிரித்து 3 பேர் பயணம் பண்ணவும் முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 கிலோமீட்டர், அதாவது ஒரு குறுகிய தூரம் நீங்கள் வந்து 2 பேர் உட்காந்து பயணம் பண்ணிட்டு வருவார். ஒரு ஆள் கீழே நடந்துட்டு வரணும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போன பிறகு இந்த ஆள் மேலே ஏறி உட்காந்துருவார், இன்னொரு ஆள் கீழே இறங்கி நடந்துட்டு வரணும். இப்படி முறை வச்சு ஒரு ஆள் நடக்க 2 பேர் உட்காந்துட்டு வர, இப்படி தான் எங்கேருந்து அந்த மதீனாவுடைய அந்த எல்லையிலிருந்து மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவில் இருக்கிற பத்ரு என்ற அந்த இடத்திற்கு முறை வைத்து எல்லா சஹாபாக்களையும் நடந்து வர சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வாகனத்தில் உட்கார்ந்தவர் வசதி பத்தாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க செட்டுக்கு, அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க, நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு தனி ஒட்டகத்தில் பாதுகாப்பாக வரலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நான் ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கிறேன், அந்த ஒட்டகத்தில் ஏன் கூட 2 பேரை சேர்த்துக்கிறேன். அபூ லுபாபா என்ற ஒரு சஹாபியும் அலி ரலியல்லாஹு அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. அலி நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். அபூ லுபாபா யாருன்னு கேட்டால், இந்த ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் மக்கால கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா, அப்போ ரகசியமாக ரசூலுல்லாஹ்வை சந்தித்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த போதனையை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவில் போய் பிரச்சாரம் பண்ணி ரசூலுல்லாஹ்வுக்கு மதீனாவில் வந்து ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை அமைத்து கொடுப்பதற்கு அச்சாரமிட்டவர் இந்த அபூ லுபாபா.
அவருடைய பிரச்சாரத்தின் காரணமாக, அவங்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் இவங்களை நுக்கபா என்று சொல்வார்கள், நுக்கபாக்கள் என்று சொல்லுவாங்க. யாரு? இந்த ஆரம்ப காலத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுட்டு போனாங்கல்ல, இவர்களுக்கு பேர் நுக்கபா. அந்த நுக்கபாவை சேர்ந்தவர் தான் ஒரு அந்த 12 பேர். அந்த 12 பேரில் ஒரு ஆள் இவர். அந்த நுக்கபாவை சேர்ந்த இந்த அபு லுபாபாவும் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனான அலியையும் நானும் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் வரோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வராங்க. வந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்போ அவங்க உட்காந்துட்டு வராங்க இல்லையா, ஒருத்தர் நடந்துட்டு வர்றாரு. இப்போ அவங்க முறை ஒரு ரசூலுல்லாஹ் முறை வரும்போது ரசூலுல்லாஹ் கீழே இறங்கிட்டாங்க. இறங்கி நடக்க போகும் பொழுது அந்த அபூ லுபாபாவும் அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இருக்கவே யார சொல்லலாம் ஹத்தா நம்ஷி அன்க, உங்களுக்கு பதிலாக நாங்கள் நடந்து வருகிறோம், நீங்கள் ஒட்டகத்தில் உட்காந்து வாங்க யார சொல்லலாம் அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த 2 பேருமே சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் 2 பேரை விட நான் பலத்தால் குன்றியவன் கிடையாது. இது எப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்? அலிக்கு ரசூலுல்லாஹ் மாமனார். ரசூலுல்லாஹ்க்கு வயசு 55 வயசில் சொல்கிறார் ஒரு மாமனார் மருமகனை பார்த்து, உன்னை விட நான் பலத்தில் குன்றிய ஆள் கிடையாதுப்பா, உங்கள் 2 பேரை விட. மா அன்துமான்றாங்க வார்த்தையை, மா அன்துமா, உங்கள் 2 பேரை விட பலத்தால் குன்றிய ஆள் நான் கிடையாது, என்னால் நடக்க முடியும். உங்களை விட குறைந்த கூலியை பெறுவதற்கு அனில் அஜ்ரி மின்குமா, உங்கள் 2 பேரை விட அல்லாஹ்விடத்தில் குறைந்த கூலியை பெறுவதற்கு நான் விரும்பவில்லை. அப்போ உங்களை விட பலத்தால் குன்றிய ஆள் இல்லை. இது யார்? ஒரு மாமனார் ஒரு மருமகன்கிட்ட சொல்ல முடியுமா? அப்போ ரசூலுல்லாஹ் வந்து மிகைப்புக்கு சொல்லுவாங்களா? உண்மையாகவே அலியை விட அபூ லுபாபாவை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடகாத்திரமான ஆள், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. விவசாயம், அதாவது கிராமத்தில் வளர்ந்த ஆள், சின்ன வயசுலேருந்து கல் மேடு மழை வெயில் பார்க்காம உழைச்ச ஆள், பல சிரமத்தை சந்தித்தவர். இப்படி ஒரு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்ததுனால தான் அவர் வந்து சொல்கிறாரு, பி அக்வா மின்னி, என்னை விட நீங்கள் ஒன்றும் உடல் பலம் மிகுந்தவர் கிடையாது, என்னை விட நீங்கள் உடலால் பலம் வாய்ந்தவர்கள் கிடையாது, உங்களை விட மறுமையில் கூலி பெற குறைவாக நான் விரும்பவில்லை. அப்போ மறுமைன்னு வரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கூலி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ரசூலுல்லாஹ் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? மறுமையில் போட்டி தான். நாம் இந்த உலகத்தில் போட்டி போடுறோம், உன்னை விட நான் அதிகமாக சம்பாதிக்கணும், உன்னை விட நான் பெரிய ஆள் ஆகணும்னு. ரசூலுல்லாஹ் எப்படி வாதம் வைக்கிறாங்கன்னா, மறுமையில் உன்னை விட நான் கூலி குறைவாக வாங்க விரும்பலை. ஏன்னா யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க தானே கூலி அதிகம். அதனால தானே சில கூட்டத்தார் பள்ளிவாசலுடைய அருகாமையில் குடியிருப்பதற்கு முயற்சிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பள்ளிவாசல் பக்கத்தில் வீடு வரலான்னு கேள்விப்பட்டேன், அப்படி பள்ளிவாசல் பக்கத்தில் குடியிருக்காதீங்க, எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே இருங்க, பள்ளிவாசலுக்கு நடந்து வாங்க, உங்களுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான், உங்களுடைய தரஜாவை உயர்த்துவான், உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று நன்மையை சம்பாதிக்க சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டியவர் அல்லாஹ்வுடைய தூதர். அதனால தான் சஹாபாக்கள் நன்மையான விஷயங்களில் போட்டி போட்டாங்க. அவங்களுக்கு சளைச்ச ஆள் நான் கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? உங்கள் 2 பேரோட கூலி நாளைக்கு மறுமையில் நான் வாங்கணுமா? வாங்க முடியாது, நானும் நடந்து தான் வருவேன் என்று ஒரு ஜனாதிபதி, நாட்டுடைய ஜனாதிபதி, ஒரு சக்கரவர்த்தி, அந்த நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரதமர், அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க சொல்கிறாங்க நான் நடந்து வரேன் அப்படின்னு. அப்போ அன்புக்குரிய சகோதரர், அப்போ மனிதனோட எவ்வளோ இனிமையாக இலகுவாக இரக்கத்தோட கருணையோட அகம்பாவம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் அடக்கி ஆளக்கூடிய ஒடுக்குமுறை செய்யக்கூடிய எண்ணம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தலைவரை இந்த உலகத்தில் எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? இன்றைக்கி ஒரு சாதாரண ஊர் ஜமாத்து தலைவர், ஒரு வார்டு கவுன்சிலர் வந்து அவருக்கு எவ்வளோ பந்தோபஸ்து, எத்தனை காரு முன்னாடி பின்னாடி, அவருக்கு கொடை பிடிக்கிறவங்க எத்தனை பேர், பாடி காட்டு எத்தனை பேர், இப்படியெல்லாம் ஒன்றுமே அதிகாரம் இல்லாதவர்கள் நாமளே இன்னைக்கு புகழுக்கும் அதிகாரத்திற்கும் வரவேற்புக்கும் ஆசைப்படும் பொழுது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன்னுடைய விரல் நுனியில் கண் இமையில் ரசூலுல்லாஹ் வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹ் நினைத்த ஒரு கண் இமை அசைச்சா போதும், என்ன வேணாலும் இருக்கும். அந்தளவுக்கு உயிரை கொடுப்பதற்கு உயிரை துச்சமாக நினைத்தவர்கள் தான் சத்திய சஹாபாக்கள். அதனால தான் மக்காவில் இருந்து 2 பேர் ரசூலுல்லாஹ் சந்திக்க வரும் பொழுது கூட சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ் அப்படி முண்டி அடிச்சுட்டு நின்றாங்க பாருங்க, நெருங்க விடாமல் தடுத்து நின்றாங்களே, அந்த காட்சியை பார்த்துட்டு போய் எதிரிகிட்ட போய் சொல்கிறான், நபிகள் நாயகத்தின் மீது அவர்கள் அவ்வளோ உயிர் வச்சிருக்கிறாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாதுன்ட்டு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மக்களுக்கு இரக்கத்துடன் கருணையுடன் இருந்திருக்கிறாங்க, அவங்க படக்கூடிய சிரமத்தை நீக்கியிருக்கிறாங்க.
இன்னைக்கெல்லாம் பெரும் பெரும் தலைவர்களுக்கு எல்லாம் விழா எடுக்கிறான், நம்ம பார்க்குறோம். பெரியாருக்கு விழா எடுக்கிறான், அண்ணாவுக்கு விழா எடுக்கிறான், உலக தலைவர்களுக்கு விழா எடுக்கிறாங்க, பாராட்டு விழா நடத்துகிறாங்க. இவர்கள் தான் சிறந்த தலைவர்னு சொல்கிறான். இவங்க தலைவர் எங்கே பிரச்சாரம் பண்ணாரோ அந்த சித்தாந்தத்தை அந்த நாட்டிலேயே அந்த ஊர்லேயே ஏற்றுக்கல. எங்கே பகுத்தறிவு பேசுனாங்களோ, எங்கே சுயமரியாதை பேசுனாங்களோ, எந்த கொள்கையை எங்கே விதைத்தார்களோ அங்கேயே எடுபடலை. இன்றைக்கி தமிழகத்தில் பெரியார் மண்ணு சொல்கிறான். அவர் பிறந்த ஈரோட்டில் என்ன நிலைமை? உயர் ஜாதி நடத்தக்கூடிய திருமணங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த பழங்குடி மக்களோ பட்டியலின மக்களோ கல்யாணத்துக்கு வந்தால் பந்தியில் வந்து உட்காரக்கூடாது, கொல்லப்புறமாக பின்னாடி டிப்பரில் சோறு வாங்கிட்டு போயிடும். ஈரோட்டில் போய் பாருங்கள், இன்றைக்கி அதான் நிலைமை. திருப்பூர், கோயம்புத்தூரில் கோயிலுக்குள்ளே வர முடியாது, கோயிலுக்குள்ளே வந்தால் அடித்து துரத்தி விடுவாங்க. மீறி கோயிலுக்குள்ளே வந்துடக்கூடாது என்பதற்காண்டி கரண்ட் கம்பி கட்டி வச்சு அதில் சாக்கடித்து செத்து போனவன் எவ்வளோ பேர்? சமத்துவம் கிடையாது. எத்தனையோ ஊர்களில் கிராமங்கள் இன்னைக்கு இரட்டை கோல வழிமுறை இருக்கிறது, ஒழிக்க முடியலை. இந்த வேங்க வயலில் வந்து பழங்குடிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கிற தண்ணியில் கொண்டு போய் மலத்தை கலந்தான். பல மக்களுக்கு வயிற்றுப்போக்கு, மலேரியா, காய்ச்சல் சொல்லி என்னடா காரணம் பார்த்தா மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் மலத்தை கலக்கியிருக்கிறான். ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர் தன்னுடைய கட்சியில் வேலை செய்யக்கூடிய தொண்டனுடைய வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனால் கூட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான், சம பந்தியில் உட்காந்து சாப்பிட மாட்டான், பொண்ணு கொடுக்க மாட்டான், பொண்ணு எடுக்க மாட்டான். எத்தனையோ ஊர்களில் இந்த பக்கத்தில் மதுரை, திண்டுக்கல் போன்ற சின்ன பிள்ளைங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் ஒரு தாய் ஒரு பெண்மணி சோறாக்குனதுக்காக வேண்டி தாழ்த்தப்பட்டவளால் ஆக்கப்பட்ட சோத்தை நாங்கள் தின்ன மாட்டோம், அவளை வேலையை விட்டு துரத்துன்னு சொல்லி ஊர் மக்கள் போராட்டம் பண்ணி அந்த பொம்பளையை துரத்தி இருக்கிறான். தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஒரு டீச்சர் பாடம் எடுத்த என் பிள்ளைங்க படிக்காதுன்னு சொல்லி அந்த டீச்சரை வேலையை விட்டு தூக்கி இருக்கிறாங்க. தேனி மாவட்டத்தில் உயர் ஜாதி பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம், தாழ்ந்த ஜாதி பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம் இன்னைக்கு எங்கள் தேனி மாவட்டத்தில். தன்னை விட மார்க் அதிகமாக எடுக்கிறான் என்று சொல்லி திருநெல்வேலி நங்கேரி என்ற ஊரில் 3 உயர் ஜாதி பசங்க தாழ்த்தப்பட்ட ஒரு பையனை வெட்டி வீழ்த்திய சம்பவம் போன வருஷத்தை நடந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். இரட்டை கோலை வழிமுறை ஒழிக்க முடியலை, தீண்டாமையை ஒழிக்க முடியலை, ஜாதி வரியை ஒழிக்க முடியலை, பொது குளத்தில் கோயில் குளத்தில் குளிக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, மீறி வந்தால் அடிக்கிறாங்க, சாக்கடித்து கரண்டை வச்சு பாய்ச்சி சாவடிக்கிறாங்க. ஏகப்பட்ட கொடுமை இன்றைக்கி வந்து பெரியார் மண்ணு சொல்லக்கூடிய ஈரோட்டில் இருந்து தமிழகத்தில் இருந்து நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒழிக்க முடியுதா? ஜாதி தீண்டாமையை ஒழிக்க முடியுதா? நம்ம அல்லாஹ் சொல்கிறான், இந்த நபியை பற்றி சொல்கிறான். அல்லதீன யத்தபியூன ரசூல நபியல் உம்மியல்லதி யஜீதுனஹு மக்தூபன் இந்தஹு ஃபீ தௌராத்தி வல் இன்ஜீல். தௌராத்திலும் இன்ஜீலையும் இந்த நபியை பற்றி எழுத படிக்க தெரியாத இந்த நபியை பற்றி எழுதப்பட்டிருப்பதை, தௌராத்திலும் இன்ஜீலும் எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். எப்படிப்பட்ட நபி அவர்? யாமரூன பில் மாரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கர். அவர் நன்மையை ஏவுகிறார், தீமையை விட்டு தடுக்குகிறார், தூய்மையான முறையிலே பொருளாதாரம் ஈட்ட சொல்லுகிறார், ஹராமான வருமானத்தை தடை செய்கிறார். வயலவு அனுகும் இஸ்ரகும் வல் அகலால் அல்லதி கானத் அலைஹிம். தங்கள் மீது இருக்கக்கூடிய சுமையும் தங்கள் மீது பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய விலங்கையும் அவர் அப்புறப்படுத்துகிறார். விலங்குனா என்ன? சாதி கொடுமை, தீண்டாமை கொடுமை, நிற வேறுபாடு, வர்க்க வேறுபாடு மக்களை இருக்க தானே செஞ்சது. குறைஷிக்கு ஒரு சலுகை, இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நிலை. குறைஷி வந்து காபால துணியை கட்டிக்கிட்டு வலம் வருவா, தவாப்பு செய்வான். வெளியூருக்காரன் எவன் வந்தாலும் நிர்வாணமாக தவாப்பு செய்யணும். குறைஷி குலத்தில் உள்ளவங்க அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்த ஜாதியில் பொண்ணெடுக்க மாட்டாங்க. கருப்பாக இருக்கிறவங்கள பள்ளிவாசலுக்குள்ளேயோ அவங்க பக்கத்துலேயே சேர்க்க மாட்டாங்க. இப்படி நிறவெறி, மொழிவெறி, ஜாதி வெறி, குலவெறி, பணவெறி, எல்லா வெறிக்கும் உச்சக்கட்டமாக இருந்த அதனால தான் அவங்களுக்கு பேர் ஐயாமுல் ஜாஹில். ஐயாமுல் ஜாஹிலுடைய சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கைப்பற்றிய பிறகு, மக்காவை கைப்பற்றிய பிறகு அந்த மாமனிதர் உலக தலைவர்கள் அது போன்ற ஒரு தலைவரை இந்த உலகம் இனி பார்க்க முடியாது. இன்னைக்கும் நிறவெறிய ஒழிக்க முடியல. 21ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானம் விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்தில் நிறவெறி இன்னைக்கும் தாண்டவமானது, மொழிவெறி தாண்டவமானது, வர்க்க வேறுபாடு தலைவிரி தாடுகிறது. கருத்த நிறத்தில் உள்ள பிலாலை காபத்து உள்ளாக்குள்ள கூட்டிட்டு போறாங்க ரசூலுல்லாஹ். மேலே ஏறி பாங்கு சொன்னதில்லை, காபா உள்ளேயே கூட்டிட்டு போறாங்க.
காபாக்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் குறைச்சி உயரமாக காபாவை எழுப்பி கட்டி வச்சிருக்கலாம். கீழே இருந்து பார்த்தா கதவு திறந்துட்டு போக முடியுமா? இப்படி உயரமாக இருக்கு பாருங்க. ஏன் கட்டுனாத? தாழ்த்தப்பட்ட உள்ளே வந்துடக்கூடாது, ஒடுக்கப்பட்ட வந்துடக்கூடாது, கருப்பின அடிமைகள் வந்துடக்கூடாது. அந்த கருப்பு அடிமையை கூட்டிக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் உள்ளே போய் தொழுதுட்டு வந்தாங்க. அந்த கருப்பின அடிமையை சேர்ந்த ஸைதுக்கு தான் தன் அத்தை மகள் ஸைனபை திருமணம் முடித்து வைத்தார்கள். மக்களோட மக்களாக, மனிதரோட மனிதனாக இணங்கி வாழ்கிறாங்க. ஜம்சம் தண்ணீரில் இருந்து மக்களுக்கு எடுத்து சப்ளை பண்ணும் பொழுது ரசூலுல்லாஹ் அங்கே போகிறாங்க. போகும்போது சம்சம் தண்ணீரை ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து கேட்டு எனக்கும் கொடுங்க, நானும் குடிக்கணும்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு பல பேர் கைப்பட்ட தண்ணி வேணாம் யார் ரசூலுல்லாஹ், வீட்டில் இருந்து தண்ணி கொண்டு வரேன்னு சொல்கிறார். யார்? அப்பாஸ். அந்த தண்ணி தான் எனக்கு வேணும், மக்கள் கை புழக்கம் பட்ட தண்ணி தான் எனக்கு வேண்டும். மக்கள் வந்து ஆட்சேபனை தெரிவிக்காட்ட நான் இறங்கி வேலை பார்ப்பேன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கொடைபிடிக்க சஹாபாக்கள் முன்னோர்ந்த போது கொடைபிடிக்க கூட வந்து எடுத்தாங்க. என்னுடைய கால் பிறருடைய கால் மீதும் பிறருடைய கால் என் மீதும் பட்டு மனிதனோட மனிதனாகத்தான் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதனால தான் உதவி கேட்க வந்த காட்டரபிகள் கூட ரசூலுல்லாஹ் மீது கிடந்த போர்வையை பிடிச்சி இழுத்து, முகமதே உங்கள் அப்பா விட்டு சொத்தை கேட்கல, ஒரு ஒட்டகத்தில் எனக்கு பேரித்தம்பளத்தையும் இன்னொரு ஒட்டகத்தில் கோதுமை ஏற்றி அனுப்புனான். அப்போ இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கூட இன்னைக்கு அப்படி யாராவது நம்ம பழகிட முடியுமா? நெருங்கிட முடியுமா? ரோட்டில் ஆட்டு தோலை உரிக்க தெரியாதவருக்கு போய் ஆட்டு தோலை இப்படி உரிக்கக்கூடாதப்பான்னு ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை ஆட்டு தோலை உரிச்சு காட்டுறாரு. சொன்னாலே பரவாயில்ல, செஞ்சு காட்டுறாரு ரசூலுல்லாஹ். தீண்டாமையால் சிக்கி தவித்த மக்கள், நிறைவெறியால் மொழிவெறியால் அந்த சமுதாயம் அல்லோலது இல்லோலப்பட்டு அடிமைகளாக்கப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு மனிதர்களே இவர்கள் இல்லை, இவர்கள்லாம் அடிமைகள், உயர்ந்த குலத்தாருக்கு நமக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள் என்ற மனநிலையில் இருந்த மக்களை இது பாவம், இது தவறு, இது தீண்டாமை, இது ஒரு குற்றம், மறுமையில் இதுக்காக தண்டிக்கப்படுவாய், மனிதனா பிறந்த எல்லோருமே ஒரு தாய் மக்கள் பிள்ளை என்ற சமத்துவத்தை சகோதரத்துவத்தை இன்னைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜில் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ அதான் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவர் உலகம் இனி பார்க்க முடியாது. அப்போ மக்கள் மீது கொண்ட கருணை தான் அல்லாஹ்வே சொல்கிறான். இந்த நபி வந்ததுனால தான் தீண்டாமை ஒழிஞ்சது, ஒழிச்சு காட்டியிருக்கிறாங்க. எல்லாம் அந்த பாருங்க, ஒரு சஃபில் உட்காந்து ஒன்றா நின்று தொழுகிறோம். உங்கள் தலைமையில் ஏன் கால்படுது, என் தலைமையில் பின்னாடி உள்ளவருடைய கால்படுது. இப்படி ஒரு வணக்கத்தை உலகத்தில் எந்த சமயமாவது எந்த சித்தாந்தமாவது இப்படி ஒரு யூனிட்டாக சமத்துவத்தை காட்டக்கூடிய ஒரு மதத்தை ஒரு சித்தாந்தத்தை காட்டுங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன தலைவரை பின்பற்றக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு ஆளை காட்டுங்க. இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பெரியாருடைய கொள்கையை தமிழ்நாட்டில் ஜீரோ, எடுபடலை. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த மக்கள் மீது ரசூலுல்லாஹ் கொண்ட கரிசனம், அன்பு, அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியமான இந்த ஏகத்துவத்தை கொடுத்திருக்கிறான், சமத்துவ மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், பிற சமுதாயத்துக்கு சகோதரத்துக்கு எடுத்துக்காட்டான இந்த மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான். இந்த தலைவரை, இந்த புனிதரை, இந்த மாமனிதரை இந்த உலகம் இருக்கும் நாள் வரைக்கும் இவருடைய புகழை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவருடைய புகழை பரப்பக்கூடியதில் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். நமக்காக வாழ்ந்தவர், நமக்காக அழுதவர், நமக்காக உயிரை துறந்தவர், நமக்காக இந்த உலகத்தில் உள்ள சுகபோகங்களை எல்லாம் இழந்தவர், அந்த இறை தூதரையுடைய வழியை பின்பற்றி அவரை நாங்கள் வாழ்க்கை முழுவதும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் என்று பறைசாட்டுவோம். அவருடைய போதனை இந்த மக்களுக்கு கொண்டு செல்வோம் என்று கூறிக்கொண்டவன என் முதல் உரை நிறைவு செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க பணியை, சத்தியத்தை இந்த பகுதியில் அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டும். இதை எடுத்து சொல்வதற்கு மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் உதவியும் இருந்தால் மட்டும்தான் இந்த தாவாவை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போக முடியும். அல்லாஹ் திருமறை சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ அன்சாரல்லாஹ், நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் யாரை சொல்கிறான்? நம்பிக்கையாளர்களை பார்த்து நீங்களும் அல்லாஹ்வுடைய அன்சாரிகளாக, அல்லாஹ்வுடைய உதவியாளராக நீங்கள் மாறுங்கள் அப்படின்னு நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு கட்டளை எடுக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும். அந்த வசனத்திலே அந்த ரசூலாவை பற்றி சிறப்பாக அல்லாஹ் பேசிட்டு வரும் பொழுது நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து சொல்கிறான், அஸ்ஸரூஹு, அவரை கண்ணியப்படுத்துங்க, நஸரூஹு, அவருக்கு உதவி செய்யுங்க, அவருக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நம்பிக்கை கொள்ளுங்க. அவங்க தான் வெற்றி பெற்ற சமுதாயம். ஏன்னா இந்த சமுதாய தீண்டாமை கொடுமையிலிருந்தும் ஜாதி கொடுமையிலிருந்தும் மொழிவெறியிலிருந்தும் இனவெறியிலும் இருந்து உங்களை ஒரு மனுஷனாக ஒரு சமுதாயமாக 5 மணிக்கு தாழ்த்தப்பட்டவன்
பறையன் பண்ணை என்று சொன்னவர்களை 5-10க்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பா என்று அழைக்கப்படுகிறார் என்று பெரியார் சொன்னார். அந்த மாதிரி 10 நிமிஷத்தில் நம்முடைய ஒட்டுமொத்த அடையாளத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லித்தான் ஒட்டுமொத்த அடையாளத்தையும் மாற்றி அமைத்திருக்கிறது இது இஸ்லாம். அப்போ இந்த பாக்கியத்தை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்யுங்கன்னா என்ன உதவி? அவர் கொண்டு வந்த அந்த கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்வதுதான் உதவி. அவர் கொண்டு வந்த வேதத்தை நம்பிக்கை கொண்டு பிறருக்கு எடுத்து சொல்லுங்க என்பதுதான் உதவி. அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை கொடுங்கன்னா அல்லாஹ்க்கு போய் நம்ம பணம் கொடுக்க முடியும்? மனிதனுக்கு செய்கிற உதவி தான் அல்லாஹ் தனக்கு செய்வதாக எடுத்துக்கொள்கிறான். அந்த அடிப்படையில் இந்த தூய்மையான கொள்கையை, இந்த பரிசுத்தமான இஸ்லாத்தை இன்ன பிற சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்வோம். அந்த அழைப்பு மொழியிலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.